அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான மாணவர்களே, 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் 1வது பாடம் கனவியல் பாடத்தில் பேஜ் நம்பர் 22 to 30 பக்க எண் 22 to 30ல் கணச்செயல்களின் பண்புகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம இப்போ சில எடுத்துக்காட்டுகளையும் சில விதிகளையும் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த கணக்கு எப்படி அப்படின்னா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஏ யூனியன் பி படிச்சிருக்கோம். ஏ யூனியன் பி, அந்த ஏ யூனியன் பி படிச்சிருக்கோம், ஏ வெட்டு பி படிச்சிருக்கோம். அதை பயன்படுத்திய கணக்கு தான் இது. அதுல சில செயல்பாடுகளின் பண்பு இருக்கு. பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, கண நிரப்பிக்கான டிமார்க்கின் விதிகள், கண சேர்ப்புக்கான டிமார்க்கின் விதிகள் சொல்லி ஒரு 4-5 விதிகள் இருக்கு. அந்த 5 விதிகளையும் அந்த 5 விதிகளுக்கான கணக்குகளையும் நம்ம இந்த இதுல பார்க்க போறோம். சரியானா? ஃபர்ஸ்ட் அதற்கான ஒரு ஸ்லைடு ஷோவை பார்க்கலாமா? 9th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் கணச்செயல்களின் பண்புகள் பாடம் 1 பக்கம் 22 to 30. அதுல முதல் ஸ்லைடை பார்க்க போறோம். இப்போ பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்புனா இப்போ உதாரணமா ஏ யூனியன் பி இருக்கு. இந்த இருக்கு ஏ யூனியன் பி. இந்த ஏ யூனியன் பில இருக்கு ஏ யூனியன் பி. இதை மாத்தி போட்டா என்னது? பி யூனியன் ஏ. இங்க ஏயும் பியும் சேர்த்து எழுதுறோம். ஏ கணத்தையும் பி கணத்தையும் சேர்த்து எழுதுறோம். இங்க பி கணத்தையும் ஏ கணத்தையும் மாத்தி சேர்த்து எழுதுறோம். அந்த ரெண்டும் சமமா இருக்கு. ஏ யூனியன் பியும் பி யூனியன் சமம். இதுக்கு என்ன பேரு? மாத்தி போட்டதுனால அதுக்கு என்ன பேரு? பரிமாற்று பண்பு. இது சேர்த்து ஏ யூனியன்னா சேர்ப்பு. ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி சேர்ப்பு ஏ. இது ஏ மற்றும் பி என்பன இவையேனும் இரு கணங்களில் முதல் விதி உண்மை. ஏ பி ஏ கணத்தையும் பி கணத்தையும் சேர்த்து எழுதினா வரக்கூடிய விடையும் பி கணத்தையும் ஏ கணத்தையும் சேர்த்து எழுதினா வரக்கூடிய விடையும் 1. அப்புறம் வெட்டுக்கணம். இது சேர்ப்புல பரிமாற்று பண்பு உண்மை, வெட்டுக்கணத்திலையும் பரிமாற்று பண்பு உண்மை. ஏ கணத்துக்கும் பி கணத்துக்கும் இடையே உள்ள உறுப்புகளை, பொதுவான உறுப்புகளை பார்த்தா வரக்கூடிய விடையும் பி கணத்துக்கும் ஏ கணத்துக்கும் இடையே உள்ள இரு கணங்களுக்கு இடையே உள்ள பொதுவான உறுப்புகளின் விடையும் ஒன்னா இருக்கும். ஏ வெட்டு பி ஈக்குவல் டு பி வெட்டு ஏ. இந்த பண்புக்கு என்ன பேர் அப்படின்னா பரிமாற்று பண்பு. இது முதல் ஸ்லைடு. சரிதானா? அப்ப பரிமாற்று பண்புனா என்ன சொல்லுங்க? பரிமாற்று பண்புனா ஏ மற்றும் பி என்பன எவையேனும் இரு கணங்களில் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. ஏ கணத்தையும் பி கணத்தையும் சேர்த்து ஒரு புதிய கணத்தை உண்டாக்குனா அதனுடைய விடையும் பி கணத்தையும் ஏ கணத்தையும் மாற்றி போட்டு சேர்த்து எழுதினா வரக்கூடிய விடையும் ஒன்னாத்தான் இருக்கும். இது பரிமாற்று பண்பு. இது சேர்ப்புக்கான பரிமாற்று பண்பு, இது வெட்டுக்கான பரிமாற்று. வெட்டுனா என்னது? இரு கணங்களுக்கு இடையே உள்ள பொதுவான உறுப்பு. சரி, 1வது ஸ்லைடு முடிஞ்சு போகுது. இப்ப 2வதுக்கு வருவோம். சேர்ப்பு பண்பு. சேர்ப்பு பண்புக்கு மொத்தம் 3 கணங்கள் தேவை. ஏ மற்றும் பி, ஏ கமா பி மற்றும் சி என்பன எவையேனும் 3 கணங்களில். இத முதல்ல பியையும் சியையும் சேர்த்திருக்கோம், ஏ வெளியே வச்சிருக்கோம். ஏ யூனியன் பி, அதுக்கப்புறம் எதை சேர்க்கிறோம் அப்படின்னா ஏ சேர்க்கிறோம். இது ஒரு சேர்ப்பு. இதை சேர்க்கத்தான் செய்யறோம். நல்ல கவனிங்க, சேர்ப்பு பண்பு. அடுத்தது இந்த இடத்துல என்ன செய்யறோம்? ஏயும் பியும் சேர்க்கிறோம், அதுக்கப்புறம் சியை சேர்க்கிறோம். இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா சேர்ப்பு பண்பு. முதல்ல ரெண்டு கணங்களை சேர்க்கிறோம். அது முதல் கணம் மாதிரி இருக்காது. பி கணத்தையும் சி கணத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஏ கணத்தையும் சேர்க்கிறோம். இங்க ஏ கணத்தையும் பி கணத்தையும் சேர்த்து எழுதிட்டு அதுக்கப்புறம் சி கணத்தை சேர்க்கிறோம். இந்த ரெண்டும் ஒன்னா இருக்கும். இதுக்கு பேர் என்ன பேரு? சேர்ப்பு பண்பு. சேர்த்து எழுதுறதுல மாத்தி சேர்க்கிறோம். அதுக்கு பேர் சேர்ப்பு பண்பு. இது கண சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்பு. இது கண வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு. முதல்ல பி கணத்துக்கும் சி கணத்துக்கும் சேர்த்து வெட்டு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கணத்துக்கு ஏயோட சேர்த்து வெட்டு கண்டுபிடிக்கிறோம். ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ வெட்டு பி. இப்ப ஏயும் பியையும் வெட்டு கண்டுபிடிக்கிறோம். இங்க பாருங்க, இங்க பியும் சி வெட்டு கண்டுபிடிச்சோம். இங்க மாத்தி சேர்க்கிறோம், ஏ வெட்டு பி வெட்டு சி. அப்ப இது கண வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு. சேர்த்து எழுதுறது மாத்தி சேர்க்கணும். இது கண சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்பு. இது கண வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு. ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி. இது கண சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்பு. யூனியன் சேர்ப்பு. இது இப்படி. இதுக்கு பேர் என்ன? வெட்டு. இதுக்கு பேர் வெட்டு தானே. இதுக்கு பேர் வெட்டு. கன வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு. ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ வெட்டு பி வெட்டு சி. இங்க
பியும் சியும் சேர்த்து வெட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஏக்கு வெட்டு கண்டுபிடிக்கிறோம். இங்க ஏக்கும் பிக்கு வெட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் சிக்கு வெட்டு, அதை சியை சேர்த்து வெட்டு கண்டுபிடிக்கிறோம். சேர்த்து இதுதான் வித்தியாசமா இருக்கு. அதனால இதுக்கு என்ன பேரு? சேர்ப்பு பண்புன்னு பேரு. கன சேர்ப்பு பண்பு உண்மைதான். சரிதானா? கன சேர்ப்பு பண்பு எத்தனை இது வரணும்? 3 கணங்கள் வரணும். பரிமாற்று பண்புக்கு மட்டும்தான் 2 கணம் வரணும். கன சேர்ப்பு பண்புக்கு 3 கணங்கள் வேணும். அடுத்தது மூணாவது ஸ்லைடு, பங்கீட்டு பண்பு. பங்கீட்டு பண்புனா என்ன அப்படின்னா, பங்கீட்டு பண்புல மொத்தம் 3 கணங்கள் தேவைப்படுது. பங்கு வச்சு கொடுக்குறதுன்னு சொல்லலாம். பங்கீட்டு பண்பை பங்கு வச்சு கொடுக்குறது. இதுல போன கணக்குல எல்லாமே சேர்ப்பா இருந்துச்சு, எல்லாமே வெட்டா இருந்துச்சு. இதுல ஒரு வெட்டு இருக்கும், ஒரு சேர்ப்பு இருக்கும். ஒரு சேர்ப்பு இருக்கும், ஒரு வெட்டு இருக்கும். இதுக்கு பேர் தான் பங்கீட்டு பண்பு. ஏ வெட்டு பி யூனியன் சி. நல்லா கவனிச்சிருங்க. ஏ வெட்டு பி யூனியன் சி. இப்போ நான் ஏய பிக்கு பங்கு வச்சு கொடுக்குறேன், இந்த ஏய சிக்கு பங்கு வச்சு கொடுக்குறேன். இங்க பாருங்க. அதனால இதுக்கு பேர் பங்கீட்டு பண்புன்னு பேர். ஏ வெட்டு பி யூனியன் சி. பி சியும் சேர்த்து வரக்கூடிய விடை கணத்துக்கு ஏ கணத்துக்கும் பொதுவான உறுப்புகள் கண்டுபிடிக்கிற வெட்டு. அப்ப ஏ வெட்டு பி யூனியன் சி இதுக்கு என்ன விட அப்படின்னா, ஏக்கு பியை பங்கு வச்சு கொடுக்குறேன், ஏ வெட்டு பி. அப்புறம் யூனியன், சரியா? ஏ வெட்டு சி. இது பங்கு வச்சு ஏ பங்கு வச்சு கொடுக்கறனால இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பங்கீட்டு பண்புன்னு பேர். அதே மாதிரி கன சேர்ப்புக்கான பங்கீட்டு பண்பு. இது சேர்ப்பின் மீதான வெட்டின் பங்கீட்டு பண்பு. இது வெட்டின் மீதான சேர்ப்பின் பங்கீட்டு பண்பு. இப்ப உள்ள வெட்டு இருக்கு, இங்க உள்ள சேர்ப்பு இருந்துச்சு. இப்ப ஏய எதோட பங்கு வைக்கிறேன் அப்படின்னா பியோட பங்கு வைக்கிறேன். அதே ஏய சியோட பங்கு வைக்கிறேன். அப்ப ஏ யூனியன் பி வெட்டு ஏ யூனியன் சி. இது பங்கீட்டு பண்பு. இது ரொம்ப முக்கியமான அந்த விதியை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சேர்த்து எழுதிடலாம், பொதுவான உறுப்புகள் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த LH = RH அந்த கணக்கை செஞ்சிடலாம். அடுத்த ஸ்லைடு பார்ப்போம். கன வித்தியாசத்துக்கான டி மார்க்கனின் விதிகள். கன வித்தியாசத்திற்கான டி மார்க்கனின் விதிகள். வித்தியாசம்னா என்னது? கழித்தல். ஞாபகம் இருக்கா? வித்தியாசம்னா கழித்தல். இதை வச்சுட்டு என்ன செய்ய? டி மார்க்கனின் விதிகள். டி மார்க்கருங்கிறது ஒரு கணிதவியல் அறிஞர். அதை பற்றி பின்னாடி நம்ம பார்ப்போம். இதுல 3 கணம் தேவைப்படும். ஏ பி சி என்பன எவையேனும் 3 கணங்கள் எனில் ஏ வித்தியாசம் பி யூனியன் சி. இது பங்கீட்டு பண்பு மாதிரி தான். முதல்ல ஏயோட பியை கழிக்கணும். பாத்தீங்களா? ஏ வித்தியாசம் பி. அதுக்கடுத்து ஏயோட எதை கழிக்கிறோம்? சியை கழிக்கிறோம். இந்த யூனியன் எப்படி ஆயிரும் அப்படின்னா வெட்டு ஆயிரும். இந்த யூனியன் இங்க என்ன ஒரு வெட்டு. அப்ப ஏ வித்தியாசம் பிராக்கெட் பி யூனியன் சி ஏ வித்தியாசம் பி வெட்டு ஏ வித்தியாசம் சி. இங்க யூனியன் அங்க வெட்டு போடணும். இதாவது அதே மாதிரி இங்க யூனியன் இங்க வெட்டு ஏ வித்தியாசம் பி வெட்டி சி இதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா ஏ வித்தியாசம் பி போட்டுருக்காங்களா? இந்த யூனியன் என்ன ஆயிரும்? இந்த வெட்டு என்ன ஆயிரும்? யூனியன் ஆயிரும். ஏ வித்தியாசம் சி. இப்படி எழுதுறதுக்கு என்ன பேரு? கன வித்தியாசத்துக்கான டி மார்க்கனின் விதிகள். இது பங்கீட்டு பண்பு மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதை ஏ பங்கு வச்சு கொடுக்குற மாதிரி. சரியா? இது கன வித்தியாசத்திற்கான டி மார்க்கனின் விதி. வித்தியாசம்னா என்னது? கழித்தல். வச்சுடுங்க. அப்ப கழித்தல் அடையாளம் படும். இன்னொன்னு கன நிரப்பிக்கான டி மார்க்கனின் விதிகள். அது கடைசியில பார்க்க. அது 5வது கடைசி ஸ்லைடு. அப்ப மொத்தம் கன செயல்களினுடைய பண்புக்கான விதிகளை நம்ம 5 விதிகள் பார்த்திருக்கோம். இப்ப 5வது ஸ்லைட பார்க்கலாம். கன நிரப்பிக்கான டி மார்க்கன். நிரப்பினா என்னது? ஞாபகம் இருக்கா? ஏ போட்டுட்டு மேல ஒரு கோடு போட்ட ஏ டேஷ். ஏ டேஷ்னா ஏ தவிர. ஏ தவிர அனைத்து கணம் யூ இருக்குல்ல, அந்த யூவில் உள்ள கணங்கள் எல்லாமே ஏ தவிர யூவில் உள்ள எல்லா உறுப்புகளும் ஏ டேஷ் என்று அழைக்கப்படும். சரியா? சரி. இப்போ கன நிரப்பிக்கான டி மார்க்கனின் விதிகள். ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ். ஏயும் பியும் சேர்த்து அதுக்கு ஹோல்டர்ஸ். அதை தவிர அனைத்து கணத்துல உறுப்புகள். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ் = முதல்ல இந்த டேஷ் ஏக்கு வந்துடும், ஏ டேஷ். இந்த யூனியன் எப்படி ஆயிரும் அப்படின்னா வெட்டுன்னு மாறிடும். ஃபார்முலா எப்படி ஆகுதுன்னு பாருங்க. இந்த யூனியன் வெட்டுன்னு ஆயிரும். அடுத்து இந்த டேஷ் பிக்கு வந்துடும், பி டேஷ். அப்ப ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ் = ஏ டேஷ் வெட்டு பி டேஷ். இதே மாதிரி உள்டா ஏ வெட்டு பி ஹோல்டர்ஸ் = இந்த ஏ இந்த டேஷ் ஏக்கு வந்துடும், ஏ டேஷ். இந்த யூனியன் எப்படி ஆயிரும்? இந்த வெட்டு எப்படி ஆயிரும்? யூனியன் ஆயிரும். வெட்டு யூனியனா மாறும். இந்த டேஷ் வரும், பிக்கு வரும். அப்ப ஏ வெட்டு பி ஹோல்டர்ஸ் = ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்.
ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ், இங்க யூனியன் தான் இங்க வெட்டு. இது ஃபார்முலா. இது ஆச்சு ஏ டேஷ் வெட்டு பி டேஷ். இது ஏ டேஷ் ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். சரிதானா? சரி. இப்போ நம்ம 5 விதமான சிலைடு பார்த்துருக்கோம். 5க்குமே 5 விதிகளுக்கான சூத்திரங்கள், ஃபார்முலா. சரியா? இதை வச்சுதான் கணக்கு செய்ய போறோம். முதல்ல வந்து பரிமாற்று பண்பு, அப்புறம் சேர்ப்பு பண்பு, அப்புறம் வந்து பங்கீட்டு பண்பு, அப்புறம் கன வித்தியாசத்திற்கான டிமார்க்கணி விதிகள், கன நிரப்பிக்கான டிமார்க்கணி விதிகள். மொத்தம் 5 விதிகள் இருக்கு. அந்த 5ஐயும் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்துட்டோம். சரியா? இப்போ அதற்கான எடுத்துக்காட்டு கணக்குகள், அதற்கான விதிமுறைகளை நம்ம திரும்ப ஒருக்க செக் பண்ணிட்டு நம்ம அடுத்து போவோம். இப்போ கணச்செயலுக்கான பண்புகள், கணச்செயல்களின் பண்புகள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்பகுதி கணச்செயல்களை சேர்ப்பு வெட்டு போன்ற தொடர்ந்து பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு போன்ற கணித பண்புகளை ஆர்வமுடன் ஆராய்கிறது. இந்த பண்புகளில் பலவற்றை நாம் எண்களில் பார்த்திருக்கின்றோம். கணங்களும் இப்பண்புகளை பெற்றிருக்குமா என்பதை வெளிக்கொணர்வோம். முதலில் நாம் கணங்களின் சேர்ப்பு மற்றும் வெட்டு போன்ற கணச்செயல்களின் பண்புகளை கற்போம். சரியா? ஃபர்ஸ்ட் பரிமாற்று பண்பு நம்ம ஏற்கனவே அந்த சிலைகளில் பார்த்து பரிமாற்று பண்புனானது முதல்ல ஏ யூனியன் பின்னா மாற்றி போட்டு சொல்லணும் பி யூனியன் ஏ. ஏ வெட்டு பின்னா மாற்றி போட்டு சொல்லணும் பி வெட்டு ஏ. இதுக்கு பேர் என்ன பேரு? பரிமாற்று பண்பு. முதல்ல ஏ யூனியன் பின்னா என்ன? அப்ப ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். திரும்ப ஒருக்க ரீவைண்ட் பண்ணுவோம். ஏ யூனியன் பின்னா என்ன? அப்ப ஏ யூனியன் பின்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம். ஏ கணத்தில் உள்ள உறுப்புகளையும் பி கணத்தில் உள்ள உறுப்புகளையும் சேர்த்து திரும்ப வராமல் எழுதுறதுக்கு பேர் ஏ யூனியன் பி. இப்ப ஏ வந்து 1 2 7ன்னு வச்சுக்கிடுமா? ஏ கணத்தில் உள்ள உறுப்புகள். பி கணத்தில் உள்ள உறுப்புகள் 1 7 9 13 வச்சுக்கிடுமா? இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதுறேன். ஏ யூனியன் பி ரெண்டையும் சேர்த்து எழுதுறேன். அப்போ ஏல என்னெல்லாம் இருக்கு? 1. முதல்ல ஏல உள்ள எழுதிக்கிடுங்க. 2 7. இப்போ ஏ யூனியன் பிக்கு ரொம்ப திணற வேண்டாமா? முதல்ல ஏல உள்ளது எழுதுங்க. எழுதியாச்சா? அதுக்கப்புறம் பியில் உள்ளது ஏயோட ஏ கணத்தோட உறுப்பு கூட சேர்த்து 2 கணத்தையும் சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் ஏ யூனியன் பி. ஏ யூனியன் சேர்ப்புன்னு அர்த்தம். ஏ சேர்ப்பு பின்னு சொல்லலாம். இப்போ திரும்ப எந்த உறுப்பு வரக்கூடாது. ஏற்கனவே விதிகள்ல நம்ம கண விதிகள்ல முதல்ல சொல்லியிருக்கிறோம். அது யூடியூப்ல இருக்கு. அது திரும்ப இருக்க செக் பண்ணிக்கிடுங்க. 1 திரும்ப வந்திருக்கு, அப்ப எழுதக்கூடாது. 1 வந்திருக்கு, எழுதக்கூடாது. 7 வந்திருக்கு, எழுதக்கூடாது. 9 வரல, எழுதுங்க. 13 வரல, எழுதுங்க. அவ்வளவுதான். ரெண்டையும் சேர்த்து எழுதியாச்சு. இதுக்கு பேர் தான் ஏ யூனியன் பி. அதே மாதிரி ஏ வெட்டு பின்னா என்ன அர்த்தம்? ஏ கணத்துக்கும் ஏ கணம் இதுக்கும் பொதுவான உறுப்புகளை கொண்ட கணம். இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய பொதுவான உறுப்புகள். 1 இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப 1. ஏ வெட்டு பில முதல் உறுப்பு 1. 2 இங்க இருக்கு, ஆனா இங்க இல்ல. 7 இங்க இருக்கு, 7 இங்க இருக்கு. அப்ப 7. அப்ப ஏ வெட்டு பின்னானது 1,7 பொதுவான உறுப்புகளை கொண்ட கணம். இது பரிமாற்று பண்புனா என்ன? இத விதி. முதல்ல ஏயும் பியும் சேர்த்துறதும் அப்புறம் மாற்றி போட்டு சேர்த்துறதும். அதுக்கு பேர் தான் பரிமாற்று பண்பு. சேர்ப்புலையும் பரிமாற்று பண்பு இருக்கு, வெட்டுலையும் பரிமாற்று பண்பு இருக்கு. ஏ வெட்டு பி சிகல் டு பி வெட்டி மாற்றி போட்டு பொதுவான உறுப்புகள் கண்டுபிடிக்க. சரி, சில இங்க விளக்குவோம். முதல்ல ஏ கணம், அப்புறம் பி கணம். பரிமாற்று பண்புக்கான விளக்கத்தை ஒரு சின்ன கணங்கா கொடுத்துருக்காங்க. என்பன இரு கணங்கள் என்க. ஏ யூனியன் பி. ஏயும் பி சேர்த்து எழுதுறோம். இங்க 1 முதல்ல வந்திருக்கு. 1 2 3 2 இடம் வந்திருக்கு, அப்ப சேர்க்க வேண்டாம். அப்புறம் 8 10 இங்கே இருக்கு ஒரு தடவை எழுதணும் 13. இது ஏ யூனியன் பி. மாற்றிப்படி எழுதுங்க பி யூனியன் ஏ. இதையும் சேர்த்தனாலும் இதுதான் வரப்போகுது. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. ஏ வெட்டு பி. ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள பொதுவான ஒரு பேர் ஏல 3 இருக்கு, பிலையும் 3 இருக்கு. ஏல 10 இருக்கு, பிலையும் 10 இருக்கு. அப்ப ஏ வெட்டு பி என்ன வரும்? ஏ வெட்டு பி ஈக்குவல் டு 3,10.
சரியா? அதே மாதிரி பி வெட்டி ஏ, பி வெட்டி ஏ, பிக்கும் பிக்கும் ஏக்கும் இடையே உடைய பொதுவான பில 3 இருக்கு, ஏல 3 இருக்கு, பில 10 இருக்கு, ஏல 10 இருக்கு. அப்ப இங்கேயும் என்னதான் வரும்? 3,10 தான் வரும். அப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருது? ஏ வெட்டு பி சீக்வல் டு என்னது? ஏ வெட்டு பி சீக்வல் டு பி வெட்டி ஏ. அப்ப இது மாற்றி போட்டு தானே போட்டிருக்கோம். அப்ப இது என்ன பண்பு? மாற்றி போட்டா அதுக்கு என்ன வரும்? பரிமாற்று பண்புன்னு பேர். அப்போ இதுதான் கணக்கு. இதை வச்சு கணக்கு கேட்பாங்க. நம்ம இதே மாதிரி எழுதிக்க வேண்டிய முதல்ல ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும், பி யூனியன் கண்டுபிடிக்கணும், கடைசியில முடிவு எழுதணும். முடிவு எப்படி எழுதணும்? ஏ யூனியன் பி சீக்வல் டு பி யூனியன் ஏ அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி வெட்டுக்கான பரிமாற்று பண்பு ஏ வெட்டு பி சீக்வல் டு பி வெட்டி ஏ அப்படின்னு எழுதணும். அப்போ இதுல வந்து பரிமாற்று பண்பு நம்ம செஞ்சுட்டோம். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா, எந்த ஒரு கணம் ஏக்கும் ஏயோட சேர்த்தா என்னதான் கிடைக்கும் அப்படின்னா ஏ தான் கிடைக்கும். ஏ கணத்தை ஏயோட சேர்த்து எழுதுனா திரும்ப ஏ கணத்தோட சேர்த்து எழுதுனா என்ன கணம் தான் கிடைக்கும்? ஏ கணம் தான் கிடைக்கும். அதே மாதிரி ஏ கணத்துக்கு ஏ கணத்தோட அதே கணத்தோட வெட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன கணம் தான் கிடைக்கும்? ஏ கணம் தான் கிடைக்கும். உதாரணமா நான் ஏ 2 7 2 5ன்னு வச்சுக்கிடுமா, திரும்ப அதே ஏ கணம் தான் 2,5 தான். அதே மாத்தக்கூடாது. இப்ப ஏயோட சேர்க்கிறேன். ஏல 2 இருக்கு, இந்த ஏல 2 இருக்கு, அப்ப 2 தான். ஒரு 2 எழுதுனா அப்ப இங்க 5 தான். பாருங்க ஏ என்ன வருது? ஏ கணம் தான் வருது. ஏ வெட்டி ஏக்கும் உடைய பொதுவான ஒரு பண்பு. அப்ப இங்க 2 இங்க 2, இங்க 5 இங்க 5, அப்ப ஏ வெட்டி ஏயும் ஏ தான் 2,5. இது என்ன கணம் தான்? ஏ கணம் தான். அப்போ ஒரு கணம் தன்னை அதோட சேர்க்கும் போது அதுவே வர்றதுனால இதுக்கு பேர் என்ன பேரு? தன்னடுக்கு விதிகள்னு பேர். அப்ப ஏ கணத்தை அடுத்த விதி பார்ப்போம். ஏ கணத்தை வெட்டு கணத்தோட சேர்த்தா ஏ கணம் தான் கிடைக்கும். ஏ கணத்தை அனைத்து கணத்தோட வெட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஏ கணம் தான் கிடைக்கும். இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா சமனி விதிகள். அந்த ஏ கணம் கிடைக்கிறனால அப்படியே கிடைக்கிறனால சமனி, சமமா கிடைக்கிறனால அதுக்கு பேர் சமனி விதிகள்னு பேர். சரி, நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேர்ப்பு பண்பு. சேர்ப்பு பண்புக்கு நம்ம ஏற்கனவே அந்த ஸ்லைட்ல பார்த்த மாதிரி எத்தனை பண்பு வேணும்? 3 கணங்கள் வேணும். முதல்ல பி யூனியன் சி, அதுக்கப்புறம் எதை சேர்க்கிறோம்? ஏ சேர்க்கிறோம். அதுக்கப்புறம் மாத்தி சேர்க்கிறோம். ஏ இன் பி, இங்க பி யூனியன் சி ஃபர்ஸ்ட் சேர்க்கிறோம், இங்க ஏ யூனியன் பி ஃபர்ஸ்ட் சேர்க்கிறோம், அப்புறம் சி சேர்க்கிறோம். இப்படி மாத்தி மாத்தி சேர்த்தாலும் விடை என்னவோ எப்படித்தான் இருக்கும்? ஒன்னா தரும். அதான் சேர்ப்பு பண்பு. இப்போ வெட்டு முதல்ல இங்க பிக்கும் சிக்கும் வெட்டுகள் சேர்த்து வெட்டு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஏ சேர்த்து வெட்டு கண்டுபிடிக்கும். இப்ப இங்க சேர்ப்பு மாறுது பாருங்க. ஏயும் பியும் சேர்த்து வெட்டு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் சிக்கு வெட்டு கண்டுபிடிக்கிறோம். இப்படி மாத்தி மாத்தி சேர்க்கறதுக்கு என்ன பேர் அப்படின்னா சேர்ப்பு பண்புன்னு பேர். கன சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்பு, கன வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து பங்கீட்டு பண்பு. பங்கு வைக்கிறது. பங்கு வைக்கிறதுக்கு 2 விதமான செயல்பாடு இருக்கும். ஒண்ணு வெட்டும் இருக்கும், யூனியனும் இருக்கும். ஏற்கனவே இதுல பார்த்துட்டோம். அப்ப ஏ வெட்டு பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏய பியோட வெட்டு பார்க்கணும், அப்புறம் யூனியன் ஏய சியோட வெட்டு பார்க்கணும். ஏ வெட்டு பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ வெட்டு பி யூனியன் ஏ வெட்டு சி. இது சேர்ப்பின் மீதான வெட்டின் பங்கீட்டு பண்பு. அடுத்தது பங்கீட்டு பண்புல வெட்டின் மீதான பங்கீட்டு பண்பு. இங்க வெட்டு இருக்கு, ஏய பியோட சேர்த்து யூனியன் பண்றோம். அடுத்தது வெட்டு ஏ யூனியன் சி, ஏ யூனியன் பி வெட்டு ஏ யூனியன் சி. நல்லா கவனிச்சுடுங்க, சரியானா? இது பங்கீட்டு பண்பு. அடுத்து டிமார்க்கன் விதிகள். அகஸ்டட் டிமார்க்கன் என்பவர் 1806ஆம் ஆண்டிலிருந்து, அவருடைய காலம் 1806 டு 1871. 1806ஆம் ஆண்டு இவர் எங்க பிறந்தார் அப்படின்னா மதுரையில பிறந்தார். சரியா? மதுரைக்காரன் பாருல, அதே மாதிரி இவர் ஒரு மதுரைக்காரர். யாரு? டிமார்க்கனும் ஒரு மதுரைக்காரர் தான். அவர் எங்க பிறந்தார்? மதுரையில. இவர் ஒரு ஆங்கில கணித மேதை. அவர் 1806ஆம் ஆண்டு இந்திய திருநாடு தமிழகத்தில் உள்ள மதுரையில் ஜூன் மாசம் 27ஆம் தேதி பிறந்தார். ஏன் மதுரைக்கு இருந்தார் அப்படின்னா, அவங்களுடைய அப்பா வந்து மதுரையில கிழக்கிந்திய கம்பெனிக்கு வேலை செஞ்ச கிழக்கிந்திய கம்பெனிக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளா இருந்தார். அதனால மதுரையில தங்கியிருந்து அந்த கம்பெனிக்கு வேலை பார்த்தார். கிழக்கிந்திய கம்பெனி உங்களுக்கு தெரியும், வரலாறுல 9ஆம் படிச்சிருப்பீங்க.
அது இந்தியாவில் வியாபாரம் பண்ண வந்த கம்பெனி, ஆங்கில கம்பெனி. அது இந்தியாவை அடிமைப்படுத்து. அதுல அவர் கிழக்கிந்திய கம்பெனி மதுரையில ஒரு கிளை இருந்துச்சு. அதுல அவர் வேலை பார்த்தாரு. யாரு? அகஸ்டஸ் டிமார்க்கோட அப்பா, ஃபாதர். அவரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது 7 மாத குழந்தையா இருக்கும்போது மதுரையில பிறந்திருந்தாரு. 7 மாச குழந்தையா இருக்கும்போது அவங்க குடும்பம் என்ன செஞ்சுட்டு அப்படின்னா இங்கிலாந்துக்கு திரும்பிடுச்சு. அப்பா இங்கிலாந்துக்கு திரும்ப போயிட்டார். அவர் லண்டன் கேம்பிரிட்ஜ் நகரில் உள்ள ட்ரினிட்டி கல்லூரியில கல்வி பயின்றார். அவர் கன வித்தியாசம் மற்றும் கன நிரப்பிக்கான சில விதிகளை உருவாக்கினார். இந்த விதிகள் டிமார்க்கின் விதிகள் என்று அழைக்கப்படுகின்றன. மதுரையில பிறந்த ஒரு நபர், நம்ம இந்தியாக்காரன்னு அவரை சொல்லிக்கலாம். ஏன்னா அதே மாதிரி இப்போ உதாரணமா அமெரிக்கன் பிரசிடென்ட் துணை ஜனாதிபதி யாரு அப்படின்னா ஒரு பெண்ணு. அவங்க தமிழ்நாட்டுக்காரங்க நம்ம பெருமை பீத்திக்கிறோம். ஆனா அவங்க அமெரிக்க நாட்டுக்காரங்க தான். அமெரிக்காவுடைய குடியரசு குடியுரிமை வாங்கிட்டாங்க. இவரை பத்தி நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். இவர் ஒரு இந்தியக்காரர். என்ன அப்படின்னா ஒரு பெரிய கணித மேதை. இந்தியாவில பிறந்து எங்க போயிட்டாரு? அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. சரி, அவருடைய விதிகளை பார்ப்போம். கன வித்தியாசத்திற்கான டிமார்க்கின் விதிகள். வித்தியாசம் மைனஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏ வித்தியாசம் ஏ கமா பி மற்றும் சி என்பன எனவே 3 கணங்களில் ஏ வித்தியாசம் பி இன்சிக்கல் டு முதல்ல இது பங்கிட்டு பண்ணுமாறு இது வைக்கணும். சூத்திரத்தை ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி பார்த்துக்கணும். முதல்ல ஏ பியோட சேர்த்து வித்தியாசம் பார்க்கணும். ஏ வித்தியாசம் பி. இந்த யூனியன் எப்படி ஆயிரும்? தலைமாத்தி ஆயிரும், வெட்டுன்னு ஆயிரும். வெட்டு ஏ வித்தியாசம் சி அப்படின்னு ஆயிரும். சரியா? இதை ஆவச்சு. அப்போ ஏ வித்தியாசம் பி இன்சிக்கல் டு ஏ வித்தியாசம் பி வெட்டு ஏ வித்தியாசம் சி. இதே மாதிரி இங்க யூனியனை இங்க வெட்டா மாத்திருக்கும். ஏ வித்தியாசம் பி வெட்டி சி சீக்வல் டு ஏ வித்தியாசம் பி வெட்டி எப்படி ஆயிரும்? யூனியன் ஆயிரும் ஏ வித்தியாசம் சி. இது கன வித்தியாசத்துக்கான டிமார்க்கின் விதி. இதே மாதிரி கன நிரப்பிக்கான டிமார்க்கின் விதியை பார்க்கணும். கன நிரப்பிக்கான டிமார்க்கின் விதிகள். நிரப்பிங்கிறது ஏ டேஷ். மேல ஒரு கோடு போட்டா நிரப்பின் பேர் ஏ டேஷ். யூ என்பது அனைத்து கணம், ஏ கமா பி என்பன அதனுள் அமைந்த முடிவு கணங்களில் ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ். இந்த யூனியன் எப்படி ஆயிரும்? வெட்டுன்னு ஆயிரும் பி டேஷ். ஏ டேஷ் வெட்டு பி டேஷ். அதே மாதிரி ஏ வெட்டு பி ஹோல்டர்ஸ் ஈக்குவல் டு முதல்ல இந்த டேஷ் எதுக்கு வந்துடும்? ஏக்கு வந்துடும் ஏ டேஷ். இந்த வெட்டு எப்படி ஆயிரும்? யூனியன் ஆயிரும். அடுத்த டேஷ் எதுக்கு வரும்? பிக்கு வந்துடும் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். அப்போ நல்லா கவனிச்சிருங்க. மொத்தம் 5 விதிகள். அந்த 5 என்ன செஞ்சிட்டோம்? பார்த்துட்டோம். இப்போ அதற்கான செயல்பாடு கணக்கு பார்க்கப்போம். ஃபர்ஸ்ட் வெண்படத்துல இருந்து ஆரம்பிப்போம். எடுத்துக்காட்டு 1.23. எடுத்துக்காட்டு 1.23. வெண்படங்களை பயன்படுத்தி ஏ வித்தியாசம் பி யூனியன் சி சீக்வல் டு ஏ வித்தியாசம் பி வெட்டு ஏ வித்தியாசம் சி என நிரூபிக்க என்பதை சரிபார்க்க அப்படின்னு கேள்வி கேட்டு என்பதை சரிபார்க்க. ஃபர்ஸ்ட் இந்த பகுதி எடுத்துக்கிடுவோம். எல்ஹெச்எஸ். ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிடுவோம். அதுல எதை பார்க்கணும்? பிராக்கெட்டோட பார்க்கணும். அப்ப எத்தனை கணம் இருக்கு? ஏ கணம், பி கணம், சி கணம். அப்ப 3 வட்டம் போட்டுக்கணும். ஏ வட்டம், பி வட்டம் இப்படி தான் போடணும். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டுக்குள்ள செய்யுங்க. பி யூனியன் சி. பி யூனியன் சின்னா என்ன அர்த்தம்? பிக்கும் சிக்கும் இடையில எல்லாத்தையும் சேர்த்துடும். சேர்த்து நிழலிட்டுட்டோம் அப்படின்னா அது பி யூனியன் சி. அங்க பச்சை மைட்டு அவன் நிழலிட்டு இருக்கான், அதனால அது பச்சை கலரே இருக்கட்டும். அப்போ உங்க கவனிங்க, பச்சை கலர் இருக்கா? பிக்கும் சிக்கும் சேர்த்து ஃபுல்லா பச்சை கலர் போட்டிருக்கான். இது பிராக்கெட்டுக்குள்ள உள்ளது. இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த பிராக்கெட்ல மொத்தமா பார்க்க போறேன். இதை ஃபுல்லா பார்க்க போறேன். இது என்ன சொல்லுது? ஏல இருந்து பி யூனியன் சியை கழிங்க அப்படின்னு சொல்லுது. ஏ வித்தியாசம் பி யூனியன் சி. ஏ வட்டம் இருக்குல்ல, அந்த ஏ வட்டத்திலிருந்து பி யூனியன் சியை கழிச்சிடணும். நல்லா கவனிங்க, இது ஏ வட்டம். அப்ப இந்த இடத்த நம்ம செய்ய போறோம். 2வது படமா செய்ய போறோம். அதே மாதிரி 3 வட்டம் போட்டுக்கணும். திரும்ப ஒவ்வொரு 3 வட்டம் போடணும். 3 வட்டம் போட்டதுக்கு அப்புறம் ஏல இருந்து பி யூனியன் சியை கழிக்கணும். இந்த ஏல இருந்து இந்த பி யூனியன் சியை ஃபுல்லா கழிச்சிட்டு முதல்ல என்ன இருக்கு? ஏல இருக்கா, அதுல நிழலிடணும். அப்ப நல்லா கவனிங்க, பி வரக்கூடிய வட்டமும் சி வரக்கூடிய வட்டத்திலையும் நிழலிடல பாருங்க. அதை அப்படியே கழிச்சிட்டாங்க. எதுல மட்டும்தான் நிழலிட்டு இருக்காங்க? பச்சைமை எதுல மட்டும்தான் இருக்கு? ஏல முக்காவாசில இருக்கு. அது எங்க வரல? சிக்குள்ளே வரல, பிக்குள்ளே வரல. இந்த பி யூனியன் சில இருந்து ஏ கழிச்சிடணும். ஏ வட்டம் இருக்குல்ல, இதை ஃபுல்லா கழிச்சிட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் நிழலிட்டா போதும். இது இந்த சைடு, இந்த எல்ஹெச்எஸ். சரியா? இப்போ இடது பக்கம் உள்ள கணக்கு செஞ்சுட்டோம். இது 2வது படம் 1ன்னு வச்சுக்கிறோம்.
ரெண்டாவது படத்தை எத்தனை 1 ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோ. இப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்கு வாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் எத்தனை ப்ராக்கெட் இருக்கு? 2 ப்ராக்கெட் இருக்கு. முதல் ப்ராக்கெட்டை செய்வோம். ஏ வித்தியாசம் பி. அதே மாதிரி 3 படம் போட்டுக்கணும். ஏ வித்தியாசம் பின்னா பி வரக்கூடிய வட்டத்தில் உள்ள பகுதிகளை ஏயிலிருந்து கழிச்சுட்டு ஏயில வட்டம் போடுக்கணும். நல்லா கவனிச்சுக்க. பியில் ஏ வித்தியாசம் பி. அப்போ என்ன செய்யும்? இங்க சி வரும். நல்லா கவனிச்சுங்க. சியை கழிக்க சொல்லலை. எதை மட்டும் தான் கழிச்சிருக்காங்க? பிஏ மட்டும் தான் கழிச்சிருக்கோம். அப்ப எங்க கோடு போடணும், நிழலிடணும்? எது முதல்ல இருக்கோ அதுல நிழல். அப்ப ஏ முதல்ல இருக்கு. அப்ப ஏல நிழல் இருக்கு. அடுத்தது ஏ வித்தியாசம் சி. இப்ப பாருங்க, அடுத்தது என்ன இருக்கு? ரெண்டாவது கணம், ரெண்டாவது பிராக்கெட் ஏ வித்தியாசம். இதை நிழலிட போறோம். ஏ வித்தியாசம் சின்னா அதே மாதிரி 3 வட்டம் போட்டுக்கணும். இதுதான் சி வட்டம். இந்த சி வட்டத்தை என்ன செஞ்சிடறேன்? நான் கழிச்சேன். ஏயிலிருந்து சி வட்டத்தை கழிச்சிட்டு இப்போ சி வட்டத்துக்குள்ள நிழலிடாம ஏ வட்டத்துக்குள்ள மட்டும் நிழலிடுறோம். இப்போ பி வட்டத்துக்குள்ள நிழலிடலாம். ஏன்னா பியை கழிக்கல. நிழலிட்டாச்சா? சரி. இப்போ ரெண்டுக்கும் பொதுவான இப்போ ஆர்ஹெச்எஸ்க்கு இந்த இது ஃபுல்லா செய்ய போறோம். இதுக்கும் இடையில பொதுவான நிழலிடப்பட்ட பகுதியை கண்டுபிடிக்கணும். இப்போ நல்லா கவனிச்சிருங்க. இந்த இடத்த கவனிங்க. இந்த இடம் இதுக்கும் பொதுவான இடம். இந்த இடத்த கவனிங்க. இந்த இடம் இங்க நிழலிட்டு இருக்கு, ஆனா அங்க இல்ல. அப்ப இங்க வரக்கூடாது. இந்த இடத்த கவனிங்க. இங்க நிழலிட்டு இருக்கு, இங்க இல்ல. அப்ப அது இங்க வரக்கூடாது. வேற எல்லாம் நிழலிட்டு இருக்கு, இதுல நிழலிட்டு இருக்கு, இதுல நிழலிட்டு இருக்கு. அப்போ நிழலிடப்பட்ட பகுதி இது மட்டும்தான். ரெண்டுக்கும் பொதுவான நிழலிடப்பட்ட பகுதி இது மட்டும்தான். சரியா? இதுதான் 5வது படம். இப்ப 5வது படத்தை 2ன்னு வச்சுக்கிடுமா? இப்ப 1வது படத்தை 2வது படத்தை ஒப்பு நோக்குங்க. 1 2 ஒப்பு நோக்குங்க. என்ன வருது? ஒரே மாதிரி இருக்கா? எனவே இந்த இதுவும் வெண்படங்களை பயன்படுத்தி 1 மற்றும் 2 முடிவு எப்படி எழுதணும் அப்படின்னா, படம் 1 மற்றும் 2 சமம் என்பதால் ஏ வித்தியாசம் பி ஏ வித்தியாசம் பி வெட்டி ஏ வித்தியாசம் பி என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதணும். இது கண வித்தியாசத்திற்கான டிமார்க்கின் விதி. இன்னொன்று கண நிரப்பிக்கான டிமார்க்கின் விதியை பார்க்க போறோம். எடுத்துக்காட்டு 1.25. வெண்படங்களை பயன்படுத்தி சரிபார் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரே ஒரு விதி தான் கொடுத்துருக்கான். ஏ யூனியன் பி ஓல்ட் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் வெட்டு பி டேஷ். முதல்ல இந்த கணத்தை எழுதும்போது ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எழுதிக்கணும். எல்ஹெச்எஸ் என்னது? ஏ யூனியன் பி ஓல்ட் டேஷ். இது எல்ஹெச்எஸ். அதுல 2 கணம் தானே இருக்கு. டேஷ் அனைத்து கணம் போடணும். அப்போ முதல் படம் பிராக்கெட்டுக்குள்ள உள்ள செய்யணும். அப்போ ஒரு கட்டம் போட்டுக்கிடுவோம், 2 வட்டம் போட்டுக்கிடுவோம். கட்டம் என்பது அனைத்து கணம். இது ஏ வட்டம், இது பி வட்டம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள செஞ்சிருக்கோம். ஏ யூனியன் பி ஓல்ட் டேஷ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏயையும் பியையும் சேர்க்கணும். அங்க மஞ்சள் கலர்ட்டு நிழலிட்டு இருக்கான், நம்ம ஒரு கருப்பு கலர் நிழலிட்டு காமிப்போம். சரியா? அடுத்தது பிராக்கெட்டுக்கு வெளியே ஏ யூனியன் பி எல்ஹெச்எஸ்ல பிராக்கெட்டுக்கு வெளியே ஏ யூனியன் பி ஓல்ட் டேஷ். ஏ யூனியன் பி ஓல்ட் டேஷ்னா என்ன அர்த்தம்? இப்ப போட்டிருக்கோம்ல அந்த ஏ யூனியன் பி, அதை தவிர வெளியே நிழலிடும். அப்ப நல்லா கவனிங்க. இந்த பிராக்கெட்டுக்குள்ள போடாம அது தவிர வெளியே நிழலிட்டு இருக்க. இது ஏ யூனியன் பி ஓல்ட் டேஷ். இது ஏஎன்பி ஓல்ட் டேஷ். இது 1வது படம் வச்சுக்கிடுவோம். எல்ஹெச்எஸ் முடிகிற படத்தை 1வது படம் வச்சுக்கிடும். அடுத்து ஆர்ஹெச்எஸ்க்கு வருவோம். ரைட் ஹேண்ட் சைடு வலது பக்கத்துக்கு வருவோம். அந்த சமன்பாட்டில் எதை நிரூபிக்க சொல்றானோ அதுக்கு வருவோம். ரைட் ஹேண்ட் சைடு என்னது? ஏ டேஷ் வெட்டு பி டேஷ். ஏ டேஷ் வெட்டு பி டேஷ். இப்போ ஒவ்வொன்றா செய்யணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஏ டேஷ் இருக்கா? இப்போ அதே மாதிரி ஒரு கணம் போட்டுக்கணும், ஒரு கட்டம் போட்டுக்கணும், செவ்வகம் 2 வட்டம் போட்டுக்கணும். இப்போ ஏ டேஷ். ஏ டேஷ்னா என்னது? ஏயை தவிர, ஏ வட்டத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் நிழலிட்டு இருக்காங்க. அடுத்து என்னது? பி டேஷ். 2வது கட்டம் போட்டுக்கணும். பட் அதே மாதிரி கட்டம் போட்டுட்டு 2 வட்டம் போட்டுக்கணும். ஏ கணம் பி கணம் குறிச்சுக்கணும். பி டேஷ்னா என்ன அர்த்தம்? பிஐ தவிர. பி டேஷ்னா என்ன அர்த்தம்? பி வட்டத்துக்குள்ள போடாம அதை தவிர வெளியே போடும். போட்டாச்சா?
இப்போ கடைசியில இந்த ரெண்டையும் சேர்த்து பார்ப்போம். ஏ டேஷ் வெட்டு பி டேஷ். இதுக்கும் பொதுவான இடத்த பார்க்கணும். ஏ டேஷ் வெட்டு பி டேஷ். அதே மாதிரி ஒரு கட்டம் போட்டுக்கணும், 2 வட்டம் போட்டுக்கணும். இந்த ஏ டேஷ் கணத்துக்கும் இந்த பி டேஷ் படத்துக்கும் இடையே உள்ள பொதுவான இடத்த பார்ப்போம். இங்க நிழலிடல, இங்க நிழலிட்டு இருக்கு. அப்ப இது பொது கிடையாது. அப்ப இங்க வராது. இங்கேயும் நிழலிடல, இங்கேயும் நிழலிட, அப்ப அது வராது. இங்க நிழலிட்டு இருக்கு, நல்ல கவனிங்க, இங்க நிழலிட்டு இருக்கு, இங்க இல்ல. சரியா? அப்ப அது வராது, அங்க போடக்கூடாது. அடுத்து இங்க நிழலிட்டு இருக்கு, இங்க இல்ல. அப்ப அதையும் போடக்கூடாது. பொதுவா அவ்வளவுதான் போடணும். அப்ப எங்கெல்லாம் நிழலிட்டு இருக்கு பாருங்க. பொதுவா எங்கெல்லாம் இருக்கு? இந்த வெளிய, இந்த இடத்துல, இந்த இடத்துல, இங்க, 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 எல்லா அப்ப இது எல்லாம் நிழல் இருக்கு. அப்ப நம்ம இந்த இங்க இருக்கு, இங்க இல்ல. அப்ப இது பொது கிடையாது. இங்க இருக்கு, இங்க இல்ல, இங்க இருக்கு. அப்ப இதுவும் பொது கிடையாது. அப்ப எதெல்லாம் பொதுவா இருக்கு? இந்த வெளியே உள்ள பகுதி எல்லாத்தையும் இந்த இதுக்கும் பொதுவா. அப்போ அங்க நிழல் இருக்கு. இது எத்தனாவது படம்? அப்ப வலது பக்கம் முடிஞ்சு போச்சு. அப்ப இது 2வது படம்னு வச்சுக்கோங்க. அப்போ 1வது படத்தை 2வது படத்தை ஒத்து நோக்குங்க. இங்கேயும் வெளியே நிழலிட்டு இருக்கு, இங்கேயும் வெளியே தான் நிழலிட்டு இருக்கு. நல்ல கவனிங்க. 1வது படத்தை 2வது படத்தை ஒத்து நோக்குங்க. இங்கேயும் வெளியே தான் நிழலிட்டு இருக்கு, இங்கேயும் வெளியே நிழலிட்டு இருக்கு. அப்போ 1 மற்றும் 2 இருந்து A in B all dash equal to A dash வெட்டு B dash என்பது சரிபார்க்கப்பட்டது. சரிதானா? சரி. இப்போ நம்ம எடுத்துக்காட்டு 1.19 முதல் எடுத்துக்காட்ட பார்ப்போம். எடுத்துக்காட்டு 1.19 பார்க்க போறோம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏ கணக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ கணக்கு கொடுத்துருக்காங்க. ஏ கணக்கு என்னது? பி கமா இ கமா எஃப் கமா ஜி மற்றும் பி கணக்கு கொடுத்துருக்காங்க. ஏனில் 1வது கணக்கு என்ன? கணங்களின் சேர்ப்பு மற்றும் கணங்களின் வெட்டுக்கான பரிமாற்று பண்பை காண்க. சரிபார்க்கும் சொல்லியிருக்காங்க. தீர்வு கொடுக்கப்பட்ட ஏ கணக்கு நம்ம எழுதிட்டோம், பி கணக்கு எழுதிட்டோம். அதுல கணங்களின் 1வது கணக்கு கணங்களின் சேர்ப்புக்கான பரிமாற்று பண்பு. அப்ப ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பரிமாற்று பண்பு தான். அப்ப மாத்தி போடலாமா? அப்ப என்ன வரும்? பி யூனியன் ஏ. இது சரி பார்க்கணும். ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் ஏன்னு சரி பார்க்கணும். சரிதானா? சரி. முதல்ல ஏ யூனியன் பி கண்டுபிடிங்க. ஏ யூனியன் பின்னா ஏயும் பியும் சேர்த்து எழுதணும். முதல்ல பி, அதுக்கப்புறம் இங்க சி இருக்கு, சியை சேர்த்து சியை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துக்கலாம். அப்புறம் இ, அதுக்கப்புறம் எஃப், அப்புறம் ஜி. சரியா? வரிசையா எழுதிக்கணும். மாற்றி மாற்றி எழுதிக்கலாம். வரிசையா கூட வரிசையா எழுதுற நல்லது. முதல்ல பி, அப்புறம் சி, அப்புறம் இ, எஃப், ஜி. இங்க ஜி இருக்கு, திரும்ப எழுத வேண்டாம். அப்புறம் இங்க ஒண்ணு இல்லை, இங்க ஹைச் இருக்கு. இது ஏ யூனியன் பி. இதே மாதிரி பி யூனியன் ஏ. இதை செய்வோம் இந்த கணக்கு. அது செஞ்சா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இங்க சி இருக்கு, இங்க பி இருக்கு. அப்ப பியை முதல்ல எழுதிக்கணும். அடுத்து இங்க சி, அடுத்து இ, அடுத்து எஃப், அடுத்து ஜி. இந்த இருக்கு ஜி, அப்புறம் ஹைச். திரும்ப வரக்கூடிய எந்த உறுப்பு நம்ம எழுத போறது கிடையாது. அப்ப எழுதக்கூடாது, தப்பு. சரியா? இப்ப ஒத்து பாருங்க. இங்க பி இருக்கு, இங்க சி இருக்கு, இங்க இ இருக்கு, எஃப், ஜி, ஹைச். அப்ப ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. எப்படி இருக்கு? ஒன்னா இருக்கா? இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிடுவோம், இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிடுவோம். என்ன எழுதணும்? 1 மற்றும் 2 இருந்து ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ ஆகும் அப்படின்னு எழுதிக்கணும். சரியா? இது கணங்களின் சேர்ப்புக்கான பரிமாற்று பண்பு. அடுத்து என்ன பார்க்க போறோம்? கணங்களின் வெட்டு. இதே கணக்கை என்ன செய்ய போறோம் அப்படின்னா, வெட்டு போட்டு பார்க்க போறோம். இதே கணக்கு தான் என்ன போட்டு பார்க்க போறோம்? வெட்டு போட்டு பார்க்க போறோம். அப்போ 2வது கணக்கு
ஏ வெட்டு பி மாத்தி போட்டு பி வெட்டி ஏ, அதான் பரிமாற்று பண்பு. ஏ வெட்டு பின்னா என்ன அர்த்தம்? ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள பொதுவான உறுப்புகளை கொண்ட கணம். இது ஏ, இங்க பி இருக்கு, இங்க இல்ல, அப்ப விட்டுருங்க. இங்க இ இருக்கு, இங்க இ இருக்கு, அப்ப இ வரும். சரியா? அடுத்து இங்க எஃப் இருக்கு, இங்க எஃப் இல்ல, இங்க ஜி இருக்கு, இங்கேயும் ஜி இருக்கு. இங்க ஹைச் இருக்கு, அங்க இல்ல, அப்போ இங்க இ ஹைச். இது ஏ வெட்டு பி. அதே மாதிரி பி வெட்டி ஏ, இங்க இ இருக்கு, இங்க சி இருக்கு, இங்க இல்ல, அப்போ அது பொது கிடையாது. இங்க இ இருக்கு, இங்க இருக்கு, அப்ப இ. இங்க ஜி இருக்கு, இங்க ஜி இருக்கு, அப்ப இங்க ஜி. இங்க ஹைச் இருக்கு, இங்க இல்ல, அப்ப அது வராது. அப்போ 1 2 பாருங்க. இது ஏ வெட்டி பி, இது பி வெட்டி ஏ. ஏ வெட்டி பி எவ்வளவு? இ கமா ஹைச், சரி, இ கமா ஜி. பி வெட்டி ஏ, இ கமா ஜி. அப்போ 1 மற்றும் 2 இருந்து ஏ வெட்டி பி சீக்வல் டு பி வெட்டி ஏ, கணங்களின் வெட்டுக்கான பரிமாற்ற பண்பு உண்மை. சரியா? சரி, இப்போ எடுத்துக்காட்டு 1.20. ஏ கணம் கொடுத்துருக்கான், பி கணம் கொடுத்துருக்கான், சி கணம் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? ஒரு விதி கொடுத்து அதை சரி பார்க்க சொல்ல. எனில் ஏ வெட்டு பி வெட்டி சி சீக்வல் டு ஏ வெட்டி பி வெட்டி சி என்பதை சரி பார்க்க அப்படின்ட்டு. இந்த கணக்குக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கணும். எல்ஹெச்எஸ்னா என்ன? லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இடதுகை பக்கம். அந்த கொடுக்கப்பட்ட விதியினுடைய இடதுகை பக்கம் எடுத்துக்கிடுவோம். அப்ப இடப்பக்கம் என்னது? இந்த இது ஏ வெட்டு பி வெட்டு சி. எடுத்தாச்சா? இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதுல எதை எடுத்துக்கணும்? இதை ஃபுல்லா எடுக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ள எடுத்துக்கணும். அதை எடுத்து செய்யணும். பி வெட்டு சி. அப்போ கொடுக்கப்பட்ட கணத்தை திரும்ப எழுதி இதை நிரூபிக்க போறோம். முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ வெட்டு பி வெட்டு சி. நம்ம இது எழுதி இடதுகை பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதை ஃபுல்லா கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாது. அதை முதல்ல ஒவ்வொன்றா செய்யணும். முதல்ல பிராக்கெட்டுக்குள்ள செய்யணும். பிராக்கெட் என்னது? பி வெட்டு சி. பி வெட்டு சின்னா என்ன அர்த்தம்? பி கணத்துக்கும் சி கணத்துக்கும் இடையே உள்ள பொதுவான உறுப்புகளை கொண்ட கணம். இது பி கணம், இது சி கணம். பொதுவான இருக்கு, இங்க 0 இருக்கு, அங்க இல்ல. இங்க 1/4 இருக்கா? இங்க 1/4 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்போ 1/4 பொதுவான உறுப்பு. இங்க 3/4 அங்க இருக்கா? இல்ல. இங்க 2 இருக்கு, அங்க இருக்கா? 1.2 இருக்கு. நல்லா கவனிங்க. 2 இருக்கு. 1,2. அப்ப 2 இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அடுத்தது 5/2 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்ப மொத்தம் 3 உறுப்பு பொதுவா இருக்கு. இதெல்லாம் 3/4. சரி, 1/4 1/4 கமா அடுத்து 2, அடுத்து 5/2. அடுத்த ஸ்டெப்ல இந்த ஏ சேர்த்துக்கணும். ஏ வெட்டு ஃபுல்லா செய்யணும். பி வெட்டு சி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏ கணத்துக்கும் இந்த இருக்குல்ல பி வெட்டி சி, இந்த இருக்குல்ல இந்த பி வெட்டி சி, ஏ கணத்துக்கும் பி வெட்டி சி கணத்துக்கும் இடையே உள்ள பொதுவானது. இப்போ பி வெட்டி சி இப்ப நம்ம கண்டுபிடிச்ச கணம், அதுக்கும் ஏ கணத்துக்கும் பொதுவானது. இதுக்கும் இந்த ஏ கணத்துக்கும் இடையே உள்ள பொதுவானது. 1/4 இங்க இருக்கு, இங்க 1/4 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 5/2 இருக்கு, அங்க இல்ல. அப்போ 1/4 ஏ வெட்டி பி 2 கணத்துக்கு பொதுவான உறுப்பு 1/4, 2. இது ஈக்குவேஷன் 1. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா, இடதுகை பக்கம் ஃபுல்லா முடிச்சிட்டோம். இப்ப ரைட் ஹேண்ட் சைடுக்கு வருவோம். RHS வலதுகை பக்கம் ஏ வெட்டி பி வெட்டி சி, இதை ஃபுல்லா எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் வெட்டி சி எழுதி முடிச்சாச்சா? எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஃபர்ஸ்ட் செய்யணும், ஞாபகம் இருக்கா? பிராக்கெட் உள்ள செய்யணும். அப்ப ஏ வெட்டு பி. ஃபர்ஸ்ட் ஏ வெட்டி பி கண்டுபிடிக்கணும். ஏ வெட்டி பின்னு என்ன அர்த்தம்? ஏ என்ற கணத்துக்கும் பி என்ற கணத்துக்கும் இடையே உள்ள பொதுவான உறுப்புகளை கொண்ட கணம். அப்போ முதல்ல கண அடைப்பான்னு போட்டுக்கிடுவோம். ஏ வெட்டு பி, இது ஏ கணம், இது பி கணம். ரெண்டுக்கும் இடையே உள்ள பொதுவான உறுப்புகளை கொண்ட கணத்தை பார்க்க போறோம்.
-1/2 எங்க இருக்கு? இங்க இல்ல. 0 எங்க இருக்கு? இங்கேயும் 0 இருக்கு. அப்ப 0 வந்து A வெட்டு Bல வரும். 1/4 எங்க இருக்கு? இங்கேயும் இருக்கு. 3/4 எங்க இருக்கு? இங்கேயும் இருக்கு. 2 இங்க இருக்கு. இங்கேயும் 2 இருக்கு. அப்ப 0, 1/4, 3/4, 2. 0, 1/4, 3/4, 2. அடுத்து இந்த ப்ராடக்ட் வேல்யூ செஞ்சாச்சா? இப்ப வந்து மொத்தமா செய்ய போறோம். ஃபுல்லா செய்ய போறோம். அப்ப A வெட்டு B வெட்டு C. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த A வெட்டு B என்ற இந்த கணத்துக்கும் இந்த C கணத்துக்கும் இடையே உள்ள பொதுவான உறுப்புகளை கொண்ட கணம். இந்த A வெட்டு B இருக்குல்லப்பா, இதுக்கும் இதுக்கும் இந்த C கணத்துக்கும் இடையே உள்ள பொதுவான உறுப்புகளை கொண்ட கணம். அப்ப A வெட்டு B இந்த இருக்கா? 0 இங்க இருக்கு. இங்க 0 இருக்கான்னு பாருங்க. இல்ல. இங்க 1/4 இருக்கு. அங்க 1/4 இருக்கு. Cல 1/4 இருக்கு. அப்ப அது வந்துடும். அடுத்து இங்க 3/4 இருக்கு. இங்க 3/4. Cல 3/4 இல்ல. அடுத்து A வெட்டு Bல 2 இருக்கு. Cலயும் 2 இருக்கு. அப்போ அவ்வளவுதான். இது ஈக்குவேஷன் 2. சரியா? இது ஈக்குவேஷன் 2. இப்போ 1 2 பாருங்க. இது 1, இது 1, 1/4 2. 2லயும் 1/4 2 வருது. அப்போ முடிவு எப்படி எழுதணும் அப்படின்னா, 1 மற்றும் 2லிருந்து A வெட்டு B வெட்டு C equal to A வெட்டு B வெட்டு C என்பது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிக்கணும். இது எடுத்துக்காட்டு 1.20. ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். இந்த விதிப்படி ஒழுங்கா கரெக்டா செஞ்சா போதும், விட வந்துடும். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது எடுத்துக்காட்டு 1.21. ஏ கணம் கொடுத்துருக்கான். ஏ கணம் பட்டியல் முறைப்படி கொடுத்துட்டான். உள்ளதை உள்ளபடி கொடுத்துட்டான். அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா பி கணத்துல உள்ள உறுப்பை கொடுக்காம விதிமுறைப்படி கொடுத்துருக்கான். உள்ளதெல்லாம் எக்ஸ். எக்ஸ் என்பது ஒரு பகா எண்ணு. எக்ஸ் ஆனது 11ஓட சின்ன பகா எண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப அதே மாதிரி சி ஒரு விதிப்படி தான் கொடுத்துருக்கான். எக்ஸ் என்பது 7 உள்ளதெல்லாம் எக்ஸ். எக்ஸ் என்பது 7 எண்ணில் இருக்கு. அந்த 7 எண்ணில் உள்ள எக்ஸ் 5ம் 5க்கு மேல உள்ளதும் 9க்கு கீழே உள்ளது. அப்ப முதல்ல பட்டியல் இந்த விதிமுறைப்படி கொடுத்ததை பட்டியல் முறைப்படி எழுதிக்கணும். அப்ப ஏ எழுதிட்டேன். ஏ வந்து அப்படி எழுதிட்டேன். பி 11க்கு கீழே உள்ள பகா எண்ணு. 2 ஒரு பகா எண்ணு, 3 ஒரு பகா எண்ணு, 5 1 பகா எண்ணு, 7 ஒரு பகா எண்ணு, அப்புறம் 9 பகு எண்ணு, 10 பகு எண்ணு, 11க்கு கீழே தான் சொல்லுங்க. அப்ப பி கணத்துல உள்ள உறுப்புகள் இதுதான். அடுத்து சி கணம். சி கணத்துல உள்ள உறுப்புகள் எல்லாமே 7 எண்ணு. 5 5க்கு மேலையும் 9க்கு கீழே. அப்ப 5 6 7 8. இத பட்டியல் முறைப்படி எழுதிட்டோமா? இப்போ எதை சரி பார்க்க சொல்றான்? இந்த விதியை எழுதி சரி பார்க்க சொல்றான். A யூனியன் B வெட்டு C equal to A யூனியன் B வெட்டு A யூனியன் C என்பதை சரி பார்க்க. இப்படி விதி எழுதணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு சொல்லுங்க. A யூனியன் B வெட்டு C. A யூனியன் B வெட்டு C. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. எழுதி முடிஞ்சதை எழுதிக்கிட்டு ஃபர்ஸ்ட் எதை செய்யணும்? ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள வச்சு B வெட்டு C. அதை கண்டுபிடிக்கலாமா? B வெட்டு C என்ன அர்த்தம்? B கணத்துக்கும் C கணத்துக்கும் இடையே உள்ள பொதுவான உறுப்பு. இது B கணம், இது C கணம். இந்த 2 கணத்துக்கும் இடையே பொதுவா உள்ள உறுப்பு பார்க்கணும். 2 இங்க இருக்கு, இங்க இல்ல. அப்ப 2 கிடையாது. 3 இங்க இருக்கு, இங்க இல்ல. அப்ப 3 கிடையாது. 5 இங்க இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்ப 5 வரும். 7 இங்க இருக்கு, இங்க 7 இருக்கு. அப்ப 7 வரும். அப்ப 5, 7.
அடுத்தது மொத்தமா சேர்த்து எழுதணும். ஏ யூனியன் பி வெட்டு சி. ஏ யூனியன் பி, இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பி வெட்டு சி கணம் இருக்குல்ல, இந்த கணம் இத ஏயோட சேர்த்து எழுதணும். ஏயோட சேர்த்து யூனியன் சேர்த்து எழுதணும். அப்ப ஏ கணம் எங்க இருக்கா? ஏ 0 2 4 6 8 0 2 4 4 வந்தாச்சா? அப்புறம் இங்க என்ன இருக்கு? இங்க 6 இருக்கு. அதுக்கு முன்னாடி இங்க 5 சேர்த்துக்கலாம். கமா 5, அதுக்கப்புறம் 6, ஏல உள்ள 6, அப்புறம் இங்க 7, அப்புறம் 8. அப்போ ஏ கணத்தோட பி யூனியன் சி சேர்த்துட்டு 5 இங்க வந்துடுச்சு, 7 இங்க வந்துடுச்சு. பி வெட்டி சி சேர்த்துட்டு இது எத்தனை? இடதுகை பக்கம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? 1ன்னு போட்டு ஈக்குவேஷன் 1. இப்போ வலதுகை பக்கம் வருவோம். ஏ யூனியன் பி வெட்டி ஏ யூனியன் சி. இப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்கு எழுத போறேன். ரைட் ஹேண்ட் சைடு என்னது? ஏ யூனியன் பி வெட்டு ஏ யூனியன் சி. இது எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் முதல்ல என்ன செய்யணும்? பிராக்கெட்டுக்குள்ள செய்யணும். ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி என்ன அர்த்தம்? ஏயும் பியும் சேர்த்து எழுதணும். 0, அப்புறம் 2, அப்புறம் இந்த 3 நடுவில் வரும் 4, 5, 6, 7, 8. 0 2 3 ரெட்டப்பட நம்பரா இருக்கா? இங்க ஒத்தப்பட நம்பரா இருக்கா? அப்போ இடையில இது 2 ரெட்டப்பட நம்பர், மற்ற ஒத்தப்பட நம்பர். இடையில சேர்த்துக்கலாமா? 0 2 3 இங்க வந்துடும், சேர்த்து தான் எழுதுறோம். அப்புறம் 5 4க்கு 6க்கு நடுவில் வந்துடும், 7 6க்கு 7க்கு நடுவில், 8க்கு நடுவில் வந்துடும். அப்போ ஏ யூனியன் பி என்பது 0, 2, 3, 4, 5, 6, 7, 8. இது ஏ யூனியன் பி. அடுத்து ஏ யூனியன் சி. ஏ கணத்தையும் சி கணத்தையும் சேர்த்துதான். சேர்த்து தான் எழுதியிருக்கோம், வேற ஒன்றும் செய்யல. அதனால கவனிச்சுடுங்க. இப்ப ஏ கணத்தையும் சி கணத்தையும் சேர்த்துடணும். 0 2 4, அப்புறம் 5 உள்ள வந்துடும், அப்புறம் 6 ஏற்கனவே இருக்கு, அப்புறம் 7 8 8 ஏற்கனவே இருக்கு. ஒரு ஒர்க்கத்தில் எழுதணும். அப்ப என்னெல்லாம் வரும்? 0 2 4 5, சரியா? 4 5, அப்புறம் 6 7, அப்புறம் 8. 0 2 4 5 6 7 8. இது ஏ யூனியன் சி. தனித்தனியாக கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இப்ப மொத்தமா சேர்த்து எழுத போறோம். therefore அந்த வலதுகை பக்கம் ஃபுல்லா எழுத போறோம். ஏ யூனியன் பி வெட்டு ஏ யூனியன் சி. இதுக்கு என்ன அர்த்தம் முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. ஏ யூனியன் பி என்ற இந்த கணத்துக்கும் ஏ யூனியன் சி என்ற இந்த கணத்துக்கும் இடையே உள்ள பொதுவான உறுப்புகளை கொண்ட கணம். அப்போ இந்த 2 கணத்துக்கு பொதுவான உறுப்புகளை பார்க்கலாமா? இது இருக்குல்ல, இந்த 2 கணத்துக்கு இதே ஏ யூனியன் பி இது இருக்கு, இது ஏ யூனியன் சி இந்த இருக்கு. இந்த 2 கணத்துக்கும் இடையே உள்ள பொதுவான உறுப்பு 0 இருக்கு, 0 இருக்கு. அப்ப 0 வந்து 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப 2 வந்து 3 இங்க இருக்கு, இங்க இல்ல. அப்ப விட்டுருங்க. அப்புறம் 4 5 6 7 8. அப்போ 2 4 5 6 7 8. அப்போ வலது பக்கம் முடிஞ்சு போச்சா? அப்ப இது ஈக்குவேஷன் 2. இப்போ 1 2 பாருங்க. 1 0 2 4 5 6 7 8. 2 0 2 4 5 6 7 8. அப்போ 2 சமமா இருக்கா? எனக்கு முடிவு எப்படி எழுதணும்? 1 மற்றும் 2ல இருந்து அப்படி எழுதிட்டு இதை எழுதிக்கணும். அதுக்கு அடுத்து என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு. சரிபார்க்க இருக்கா? ஏ யூனியன் பி வெட்டி சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி வெட்டி ஏ யூனியன் சி என்பது சரிபார்க்கப்பட்டது எழுதி முடிவை இதுல எழுதிக்க. சரியா? இப்போ எடுத்துக்காட்டு 1.24. எடுத்துக்காட்டு 1.24.
சிம்பிளான கணக்கு தான்ப்பா, நம்ம நல்லா கவனிச்சு செஞ்சோம்னா ஈஸி தான். முதல் கணக்கு பி என்பது பட்டியல் முறைப்படி கொடுக்கல, விதிமுறைப்படி கொடுத்துருக்க. உள்ள உள்ளதெல்லாம் எக்ஸ். அந்த எக்ஸ் என்பது முழு எண்ணில் இருக்கு. அந்த எக்ஸ் ஆனது 0 அதிகம், 10 விட கம்மி. அப்ப முதல்ல பி கணத்தை எழுதுவோம். 0 அதிகமா, அப்ப 1 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 10 விட கம்மி, அதனால 9 வரைக்கும் எழுதும். அடுத்தது உள்ள எக்ஸ். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா கியூ கணம். கியூ கணத்தை வந்து விதிமுறையில் கொடுத்துருக்கோம், பட்டியல் முறையில் எழுதணும். இப்போ கியூ கணம் என்பது எல்லாமே எக்ஸ். எக்ஸ் என்பது இந்த ஃபார்முலாவில் போட்டு வரக்கூடிய விடை. அந்த எண் என்பது இந்த இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவுக்கு எண், இந்த எண் என்பது முழு எண்ணில் இருக்கு. சரி, முழு எண்ணில் இருக்கு. அந்த எண் ஆனது 5 விட கம்மி. அப்போ எதெல்லாம் அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5 விட கம்மி. இந்த நம்பரை இந்த ஃபார்முலாவில் போட்டு வரக்கூடிய விடை தான் கியூ. அப்போ ஒவ்வொன்றையும் 2ஆல பெருக்கி 1 கூட்டிருங்க. அப்போ 2 0 0, 1 கூட்டினா 1. அடுத்து ஈரொன்னு 2, 1 கூட்டுங்க, 2 1 கூட்டினா 3. அடுத்து 2 4, 4 1 கூட்டினா 5. அடுத்து 2 3 6, 6 1 கூட்டினா 7. அடுத்து 2 4 8, 8 1 கூட்டினா 9. இது கியூ. அடுத்து 6, 6 வந்து அவனே கொடுத்துட்டான். ஆறு வந்து 2, 3, 5, 7, 11, 13. 3 கடத்தை திருப்பி எழுதிட்டோமா, பட்டியல் முறைப்படி எழுதியாச்சு. இப்போ இந்த விதியை சரி பார்க்கணும். இந்த விதியில எல்ஹெச்எஸ் என்னது, இந்த இடம். முதல்ல எல்ஹெச்எஸ் பி வித்தியாசம் கியூ வெட்டு ஆர். எல்ஹெச் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எதை சரி பார்க்கணும், ஃபர்ஸ்ட் எதை செய்யணும், பிராக்கெட்டுக்கு உள்ள உள்ளது. பிராக்கெட்டுக்கு உள்ள உள்ளது செய்வோம். கியூ வெட்டு ஆர். அப்ப கியூ வெட்டு ஆர்னா என்ன அர்த்தம், கியூக்கும் ஆருக்கும் இடையே உள்ள பொதுவான உறுப்புகளை கொண்ட கணம். அப்ப இது கியூ கணம், இது ஆர் கணம். 1 இங்க இருக்கு, இங்க இல்ல. 3 இங்க இருக்கு, இங்க இருக்கு. சரியா? அப்ப 3 வந்து பொதுவான உறுப்பு. அப்ப 5 இங்க இருக்கு, இங்க இருக்கு. 7 இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப 3 5 7, 3 5 7. அடுத்து 9 இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இல்ல. 11 இங்க இருக்கு, அங்க இல்ல. அப்ப பொதுவான உறுப்புகளை கொண்ட கணம் வந்து 3 5 7, வேற ஒண்ணும் இல்ல. 3 5 7. அடுத்தது மொத்தமா எழுதணும். முதல்ல பிராக்கெட்டுக்குள்ள, அடுத்து மொத்தமா. பி மைனஸ் கியூ வெட்டு ஆர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பியில இருந்து இந்த கியூ வெட்டு ஆறில் உள்ள பொதுவான உறுப்புகளை கழிச்சிட்டு பி என்ற கணத்துல மீதம் இருக்குது. அப்ப இது கியூ வெட்டு ஆர் 3 5 7. இது பி, அங்க 3 5 7 இங்க இருக்கு, 3 5 7. அப்போ இது என்ன கணம், 3 5 7 என்ன கணம், கியூ வெட்டு ஆர். அதை கழிச்சிட்டோம். கழிச்சிட்டு பியில மிச்சம் என்னெல்லாம் இருக்கு, 1 2 4 6 8 9. இதுதான் இந்த கணம். 1 2 இதெல்லாம் மிச்சம் இருக்கு சொல்லுங்க. 1 2 4 6 8 9. 1 4 6 8 9. லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிருச்சு. அப்ப இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கணும். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடுக்கு வருவோம். பி மைனஸ் கியூ, பி மைனஸ் ஆர். அதுல பி வித்தியாசம் கியூ,
யூனியன் பி வித்தியாசம் ஆர். முதல்ல பி மைனஸ் கியூ கண்டுபிடிப்போம். எல்ஹெச்எஸ் எழுதியாச்சு. முதல்ல பிராக்கெட்டுக்குள்ளே கண்டுபிடிக்கணும். பி மைனஸ் கியூனா என்ன அர்த்தம்? பிக்கும் கியூக்கும் இடையே உள்ள பொதுவான உறுப்புகளை கழிச்சிட்டு பிக்கும் கியூக்கும் இடையே உள்ள பொதுவான உறுப்புகள் கழிச்சுக்கணும். கழிச்சிட்டு பியில மிச்சம் இருக்கு எழுதணும். 1 1 இருக்கு, 3 3 இருக்கு, 5 5 இருக்கு, 7 7 அழிச்சிடுறோம், 9 9. இப்போ பியில் என்ன மிச்சம் இருக்கு? 2 4 6 8. இதுதான் பி மைனஸ் கியூ. 2 4 6 8. பியில இருந்து கியூ கழிச்சிடுறோம், அதனால அழிச்சிட்டோம். பியில எது இங்க முதல்ல இருக்கு அதுல மிச்சம் இருக்கும். அடுத்து பி மைனஸ் ஆர் இதை எடுத்துக்கிட்டோம். பி மைனஸ் ஆர், பியில இருந்து ஆரை கழிச்சுட்டு பிக்கும் ஆருக்கும் இடையே உள்ள பொதுவான உறுப்பை கழிச்சிடும். 2 இது 6, இது இருக்கு 6. பி மைனஸ் 6 தான். 3 அப்புறம் 5 இங்க 5 7 இங்க 7. அவ்வளவுதான். இப்ப பியில் என்னெல்லாம் மிச்சிருக்கு? 1 4 6 8 9. இந்த பக்கம் முதல்ல என்ன இருக்கு அதுல மிச்சம் இருக்கு. பியில இருந்து 6 கழிச்சிட்டு பியில மிச்சம் இருக்கு. என்னெல்லாம் மிச்சம் இருக்கு பார்த்தோம்? 1 4 6 8 9. 1 4 6 8 9. இப்போ தனித்தனியா கண்டுபிடிச்சோமா? இப்போ சேர்த்து கண்டுபிடிக்கணும். பி மைனஸ் கியூ யூனியன் பி மைனஸ் ஆர். இதுக்கு என்ன அர்த்தம்? பி மைனஸ் கியூ என்ற கணத்தையும் இந்த கணத்தையும் பி மைனஸ் ஆர் என்ற இந்த கணத்தை சேர்த்து எழுதும். அப்போ 1 2 4 6 8 9. அவ்வளவுதான். அதில் கவனிங்க, 1 இங்க இருக்கு. சேர்த்து எழுதும் போது 1 ஃபர்ஸ்ட் கொண்டு வரும், அப்புறம் 2 4 6 8 9. அப்போ 1 2 4 6 8 9. அப்போ வலது பக்கம் ஃபுல்லா முடிச்சிட்டோமா? அப்போ ஈக்குவேஷன் 2. ஒன்னாவது ஈக்குவேஷன் என்னன்னு பாருங்க. ஒன்னாவது ஈக்குவேஷன் 1 2 4 6 8 9. ரெண்டாவது ஈக்குவேஷன் 1 2 4 6 8 9. எனவே 1 மற்றும் 2 சமன்பாடுகள் 1 மற்றும் 2 இதை எழுதிடணும். இதிலிருந்து பி மைனஸ் கியூ வெட்டு ஆர் சிக்கல் பி மைனஸ் கியூ யூனியன் பி மைனஸ் ஆர் என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படிங்கிறது. இது எடுத்துக்காட்டு 1.24. சரிதானா? இப்ப கடைசி எடுத்துக்காட்டு இந்த பாடத்துல எடுத்துக்காட்டு 1.26. இதை மட்டும் பார்த்துட்டோம்னா இந்த கணக்கு முடிஞ்சிடும். யூ அனைத்து கணக்கு கொடுத்துருக்கான், அப்புறம் ஏ கணக்கு கொடுத்துருக்கான், அப்புறம் பி கணக்கு கொடுத்துருக்கான். இந்த கணங்களுக்கு கண நிரப்பிற்கான டிமார்க்கின் விதிகளை சரிபார்க்க. அப்ப டிமார்க்கின் விதிகள் பன்மையில சொல்லியிருக்கா. அப்ப 2 விதியும் சொல்லணும். இந்த 2 விதியும் சரி பார்க்கணும்.
1வது விதி முதல்ல அந்த கணக்கு எழுதலாமா? கணக்கு வந்து அனைத்து கணம். அனைத்து கணத்துல பட்டியல் மறுபடி கொடுக்காம விதி மறுபடி கொடுத்துருக்க. முதல்ல அனைத்து கணத்தை எழுதிக்கிடுங்க. யூ அனைத்து கணம். அதை பட்டியல் முறையில் எழுதலாமா? உள்ள எல்லாம் எக்ஸ். அந்த எக்ஸ் என்பது இசட்ல இருக்கு. இசட் என்பது முழுக்கள். அந்த இசட் ஆனது அந்த எண்களானது -2 -2 பெரிய எண்ணும் 10 10 விட சின்ன எண். -2 -1 0 1 2 3 4 5 6 7 8 9 10. அனைத்து கணம் பெரிய கணமா இருக்கும். அடுத்து என்ன கணம்? ஏ கணம். உள்ளெல்லாம் எக்ஸ். எக்ஸ் என்பது இந்த ஃபார்முலா படி வரும். அதுல வரக்கூடிய பி என்பது இசட்ல இருக்கு. அந்த இசட்ல உள்ள அந்த எண்ணானது -1 -1 அதிகமும் 4 4 விட கம்மி. அப்போ -1 0 1 2 3 4. ஃபார்முலால 2 கொண்டு பெருக்கிறானா? அப்ப எல்லாத்தையும் 2 கூட்டி பெருக்கி 1 கூட்டிருங்க. 0 -2 அதோட 1 கூட்டினா -1 2 0 0. அப்ப -1 வரும். 2 0 0 அதோட 1 கூட்டினா 1 2 1 2 அதோட 1 கூட்டினா 3 2 4 அதோட 1 கூட்டினா 5 23 6 அதோட 1 கூட்டினா 7 24 8 அதோட 1 கூட்டினா 9. அப்போ ஏ கணம் வந்து -1 1 3 5 7 9. -1 1 3 5 7 9. அதான் ஏ கணம். ஏ கணத்தை திரும்ப செக் பண்ணுங்க. -1 1 3 5 7 9. பி கணம். உள்ளதெல்லாம் எக்ஸ். அந்த எக்ஸ் என்பது இந்த ஃபார்முலா படி வரும். அதுல வரக்கூடிய கியூ என்பது இசட்ல இருக்கு. அது வந்து -1 கியூ 4. -1 -1 அதிகம் 4 விட கம்மி. அப்போ இந்த ஃபார்முலா படி இதை 4 அத்துல எடுத்துட்டோம்னா இப்போ எதால பிறகு 3 பிறகு 3 பிறகு 1 கூட்டணும். 3 3 × -3 -1 -3 அதோட 1 கூட்டினா -2 3 0 0 அதோட 1 கூட்டினா 1 3 3 அதோட 1 கூட்டினா 4 2 6 அதோட 1 கூட்டினா 7 3 9 அதோட 1 கூட்டினா 10. இப்போ -2 பி கணமானது இந்த பி கணம் -2 1 4 7 10. அப்ப கணங்களை பட்டியல் முறைப்படி எழுதியாச்சு. இப்ப நம்ம என்ன செய்ய? அந்த விதியை சரி பார்க்கும்போது முதல் விதி 1வது விதி A union B whole dash is equal to A dash வெட்டு B dash. ஃபர்ஸ்ட் LHS எழுதிக்கலாமா? எப்போ ஒரு விதி எழுதும் போது LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது? A union B whole dash. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள கூட செய்யணும். பிராக்கெட்ல என்ன இருக்கு? A union B. A union B னா என்ன அர்த்தம்? A கணத்தையும் B கணத்தையும் சேர்த்து எழுதணும். இது A கணம், இது B கணம். -2 தான் ஃபர்ஸ்ட் வரும். -2 -1 1 3 4 5 7 9 10. -2 -1 1 3 4 5 7 9 10. 1 3 4 5 7 9 10. அடுத்தது பிராக்கெட்டுக்கு வெளியே A union B whole dash. A union B whole dash என்ன அர்த்தம்? இந்த உள்ள இருக்குல்ல A union B, இதை தவிர அனைத்து கணத்துல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம். அப்ப அனைத்து கணம் என்னது? U கணம். -1 -2 இருந்து 10 வரைக்கும். அப்போ அதுல எந்த உறுப்பு விடுபடாம இருக்கு?
ஏ கணத்துல -2 இருக்கு, அதை தவிர ஏ யூனியன் பியை தவிர -2 இருக்கு, -1 இருக்கு, என்ன இல்ல? 0 இல்ல. அப்ப 0 வரும். 1 இருக்கு, என்ன இல்ல? 2. இதுல உள்ளதை தவிர அனைத்து கணத்துல இதுல உள்ள உத்தரவு விட்டணும். அப்ப 2. 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, எது இல்ல? 6 இல்ல. அப்ப 6. 7 இருக்கு, 8 இல்ல. அப்ப 8. இது ஈக்குவேஷன் 1. சரியா? இது எலிஜேஷன் முடிஞ்சு போச்சு. இப்ப ரைட் ஹேண்ட் சைடு வலது பக்கம் வருவோம். ரைட் ஹேண்ட் சைடுக்கு வருவோம். ரைட் ஹேண்ட் சைடு என்னது? ஏ டேஷ் வெட்டு பி டேஷ். ஏ டேஷ் வெட்டு பி டேஷ். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஏ டேஷ் கணக்க செய்யணும். ஏ டேஷ்னா ஏ கணத்தை தவிர அனைத்து கணத்தில் வரும். இது ஏ கணம். இதை தவிர அனைத்து கணத்துல -2 இல்ல. அப்ப -2 வரும். சுருக்கமா சொல்ல போனா ஏ டேஷையும் அனைத்து கணத்தில் உள்ள உறுப்புகளையும் ஏ கணத்தில் உள்ள உறுப்புகளை அழிச்சிட்டு அனைத்து கணத்துல மிச்சம் உள்ள உறுப்பு தான் ஏ டேஷ். அப்ப அப்படியும் செய்யலாம். அப்ப அழிக்கலாமா? -1 இருக்கு, -1 இருக்கு, 1 இருக்கு, 1 இருக்கு, 3 இருக்கு, இந்த 3 அழிச்சிடலாம், 5 அழிச்சிடலாம், 7 அழிச்சிடலாம், 9 அழிச்சிடலாம். அப்போ ஏ கணத்துல உள்ள எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஏ தவிர ஏ கணத்துல உள்ள ஒரு புலால் அழிச்சிட்டோம். இப்போ ஏ தவிர என்ன இருக்கு? -2, 0, 2, 4, 0, 2, 4, அடுத்து 6, 8, 10. இது ஏ டேஷ். அடுத்து என்ன இருக்கு? பி டேஷ். பி டேஷ் என்ன அர்த்தம் அப்படின்னா பிக்கும் அனைத்து கணத்துக்குள்ள உறுப்புகளை அழிச்சிடணும். பி டேஷ் கண்டுபிடிக்கணும்னா பி கணத்துல உள்ள பொதுவான உறுப்புகள் இது -2 இருக்கு, இங்க இருக்கு, அழிச்சிருங்க. பியை தவிர பியில் உள்ள எல்லாத்தையும் அழிச்சிட்டு அனைத்து கணத்துல என்ன மிச்சம் இருக்கோ அதை பி டேஷ். 4, 4, 7, 7, 10, 10. அனைத்து கணத்துல மிச்சம் இருக்கு -1, 0, 2, 3, -1, 0, 2, 3, 2, 3 போட்டோமா? அப்புறம் 5, 6, 8, 9. 5, 6, 8, 9. ஏ டேஷ் பி டேஷ் கண்டுபிடிச்சோம்னா அடுத்தது ஃபுல்லா ரைட் ஹேண்ட் சைடில் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டு ஃபுல்லாக கண்டுபிடிக்க போகிறோம். ஏ டேஷ் வெட்டு பி டேஷ். ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் என்ன அர்த்தம்? ஏ கணத்துக்கும் பி கண ஏ டேஷ் கணத்துக்கும் பி டேஷ் கணத்துக்கும் இடையே உள்ள பொதுவான உறுப்புகளை கொண்ட கணம். அதான் ஏ டேஷ் வெட்டு பி டேஷ். பாருங்க, இங்க 0 இருக்கு, இங்கேயும் 0 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, பொதுவா இருக்கு. அடுத்தது இங்க 4 இங்க இல்ல, 5 இங்க இல்ல, அப்புறம் 6, 6, 8, 8. அப்போ எதெல்லாம் பொதுவா இருக்கு? 0, 2, 6, 8. இப்போ வலதுகை பக்கமா ஃபுல்லா முடிச்சோமா? அப்ப அதை ஈக்குவேஷன் 2ன்னு போட்டுக்கணும். இப்போ 1ஐயும் 2ஐயும் பாருங்க. ஈக்குவேஷன் 1லயும் 0, 2, 6, 8. ஈக்குவேஷன் 2லயும் 0, 2, 6, 8. எனவே ஈக்குவேஷன் சமன்பாடு 1 மற்றும் 2லிருந்து ஏ டேஷ் சரி 1 மற்றும் 2லிருந்து ஏ யூனியன் பி ஹோல் டேஷ்
ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? சரி. இதே மாதிரி அடுத்த கணக்கு, இதே கணக்கு தான் ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இதே கணக்கு தான் இதுல இதுக்கு பதிலா என்ன செஞ்சுக்கணும், ஏ வெட்டு பி போட்டுக்கணும். அது செய்வோமா? இதே கணக்கை மாற்றி செஞ்சா போதும். ஏ டேஷ் வெட்டு பி ஹோல் டேஷ், ஏ வெட்டு பி ஹோல் டேஷ், ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஃபர்ஸ்ட் ஏ வெட்டு பி எல்ஏஜஸ் எடுத்துக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ வெட்டு பி பிராக்கெட்டுக்குள்ள உள்ள கண்டுபிடிக்கணும். ஏ வெட்டு பி ஹோல் டேஷ்ல ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும். ஏ வெட்டு பி என்ன அர்த்தம், ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள பொதுவான உறுப்புகளை கொண்டிருக்கணும். -1 இங்க இல்ல, 1 இருக்கு, அப்புறம் 3 இல்ல, 5 இல்ல, 7 இருக்கு. அப்புறம் என்ன வரும், 1,7. ஏ வெட்டு பி வந்து என்னது அப்படின்னா 1,7 தான்பா. 1, 7 தான் பொதுவா இருக்கு, வேற எதுவுமே பொதுவா இல்லை. அடுத்தது என்ன பார்க்க போறோம், பிராக்கெட்டுக்கு வெளியே ஏ வெட்டு பி ஹோல் டேஷ். ஏ வெட்டு பி ஹோல் டேஷ்னா என்ன அர்த்தம்னா, ஏ வெட்டு பி 1,7 இருக்கலாம், இதை தவிர அனைத்து கணத்துல என்னெல்லாம் இருக்கு, -2ல இருந்து 10 வரைக்கும் இருக்கு. அப்போ 1, 7 விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் சொல்லிடுங்க. -2, -1, அப்புறம் 0, 1 வரக்கூடாது, 2, 3, 4, 5, 6, 7 வரக்கூடாது, 7 விட்டுறணும், 8, 9, 10. இது ஈக்குவேஷன் 1. அடுத்தது RHS ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஃபர்ஸ்ட் ஏ டேஷ் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து பி டேஷ் கண்டுபிடிச்சிட்டோம். எதில் கண்டுபிடிச்சது, இப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதுவோம். ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்னா அர்த்தம், இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்னா ஏ டேஷ் கணத்தையும் பி டேஷ் கணத்தையும் சேர்த்து எழுதணும். இப்போ -2 ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் 1, 0, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10. இப்போ -2, -1 பார்த்துக்கிட்டே வாங்க, 0, 1 வரல, 2, 3, 4, 5, 6, 7 வரல பாருங்க, 8, 7 எங்கே இல்லை, இங்கே இல்லை, 8, 9, 10 சேர்த்து தான் இருக்கும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு முடிஞ்சது, ஈக்குவேஷன் 2. இது ஈக்குவேஷன் 1. 1, 2 பாருங்க, 1, 2 பாருங்க, அதே மாதிரி இருக்கு. 1 வரல, 7 வரல. இங்க -2ல இருந்து எல்லாம் இருக்கு, ஆனா 1 வரல, 7 வரல. 1 மற்றும் 2ல இருந்து ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு. சரியா? இப்போ மாணவர்கள் இந்த கணக்கை எல்லாத்தையும் பார்த்துட்டு பயிற்சி 1.4 சரி 1.3 1.5 உள்ள கணக்குகளை போடுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கணக்கை உங்க கிளாஸ் ஒர்க் நோட்ல செஞ்சிருங்க, விதிகளை எழுதி மனப்பாடம் பண்ணுங்க. சரியா?